ஆன்லைன் மூலம் மாதம் 30,000க்கும் மேல் உழைக்க ஸ்மார்ட் விசன் ஃப்ரீ ஜூம் ட்ரைனிங். சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவீர்கள். வெளிநாட்டவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. விமான நிலையத்தில் வைத்தே அனைத்தையும் மேற்கொள்ளுங்கள். கோட்டாபாய பிறப்பித்துள்ள உத்தரவு. பூதாகரமாக்கும் அமெரிக்க அதிகாரியின் செயற்பாடு. ஸ்ரீலங்காவிடம் கேள்வி எழுப்பும் சீனா. இதுவரை வெளிவராத ஈஸ்டர் தாக்குதல்தாரியின் முழுமையான விவரங்கள். கொரோனாவிலிருந்து மீள்வதற்குள் ரஷ்யாவில் உருவெடுக்கும் மற்றொரு ஆபத்து. ஆப்கானிஸ்தானில் பயங்கர குண்டுவெடிப்பு. 9 பேர் உடல் சிதறி பலி. சிரியாவில் ரஷ்ய போர் விமானங்கள் குண்டுவீச்சு. ரஷ்யாவில் எண்ணெய் கசிவினால் அவசர நிலை. அதிபர் புதின் நடவடிக்கை. வெளிநாடுகளிலிருந்து வரும் நபர்கள் PCR பரிசோதனைக்கு மறுப்பு தெரிவித்ததால் அவர்களை மீண்டும் சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதான தொற்றுநோய் நிபுணத்துவ மருத்துவர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் ராஜதந்திர அதிகாரி ஒருவர் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் PCR பரிசோதனையை நிராகரித்து நாட்டிற்குள் பிரவேசித்துள்ளார். ராஜதந்திர சிறப்புரிமையின் கீழ் பரிசோதனையை மேற்கொள்ளாது அவர் அங்கிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டதாக விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பிரதான தொற்றுநோய் நிபுணத்துவ மருத்துவர் டாக்டர் சுதத் சமரவீர, நாட்டுக்கு வரும் அனைவரும் விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதுவரை 71,000 பேருக்கு PCR பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வரும் நபர்கள் PCR பரிசோதனைக்கு மறுப்பு தெரிவித்தால் அவர்களை மீண்டும் சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து வருவோரை PCR பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் முடிவுகளை விமான நிலைய வளாகத்தில் பெற்றதன் பின்னர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். குடிவரவு நடைமுறைகளுக்கு முன்னர் பரிசோதனை முடிவுகள் கிடைக்கும் வரை தனியான ஒரு இடத்திற்கு அனுப்பி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். COVID-19 ஒழிப்பு விசேட செயலணி மற்றும் விசேட வைத்திய நிபுணர்களுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்தார். வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக மத்திய கிழக்கில் இருந்து நாட்டுக்கு வருவோரை PCR பரிசோதனைக்கு உட்படுத்தும் போதும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தும் போதும் முகம் கொடுக்க வேண்டியுள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கான வழிகள் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது விரிவாக ஆராயப்பட்டது. PCR முடிவுகளை பெற்றுக்கொள்வதை விரைவுபடுத்துவதற்கு விமான நிலைய வளாகத்திலேயே பரிசோதனை கூடம் ஒன்றை தாவிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. நோய் தொற்று நீண்ட காலம் இருக்க முடியும் என்பதாலும் அதனை தொடர்ந்தும் விமான நிலைய வளாகத்தில் பரிசோதனை கூடம் ஒன்று இருப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வெளிநாடுகளிலிருந்து வருவோரை அந்த நாடுகளிலேயே பரிசோதனைக்கு உட்படுத்துதல், அதனை அரசாங்கத்தின் நேரடி தலையீட்டில் அல்லது அந்த நாடுகளின் பங்களிப்புடன் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கண்டறியவும் தீர்மானிக்கப்பட்டது. இவ்வாறு முன்கூட்டியே நோய் தொற்றுடையவர்களை கண்டறிவதன் மூலம் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பும் போதும் தனிமைப்படுத்தலின் போதும் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளை குறைக்க முடியும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தாய் நாட்டுக்கு வருகை தர எதிர்பார்த்துள்ள அனைவருக்கும் கூடிய விரைவில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அமெரிக்க தூதரக அதிகாரிகள் இலங்கையில் சட்டங்களை மதிக்காமைக்கு காரணம் என்னவென கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சீனாவின் ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்தின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் இந்த கேள்வி வினவப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் PCR பரிசோதனை ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இலங்கைக்கு வருகை தந்த முதலாவது பயணியான ஐரோப்பிய ஒன்றிய பெண் அதிகாரி எவ்வித முரண்பாடுமின்றி PCR பரிசோதனையை எதிர்கொண்டார். தனிமைப்படுத்தல் சட்டம் தொடர்பில் ஏற்கனவே வெளிவிவகார அமைச்சு இலங்கையில் உள்ள தூதரகங்களுக்கு அறிவித்துள்ளதாக சீனாவின் ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்தின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே பரிசோதனை மூலம் வியன்னா பிரகடனத்திற்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே அமெரிக்க தூதரக அதிகாரிகள் இலங்கையில் சட்டங்களை மதிக்காமைக்கு காரணம் என்னவென கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இலங்கை அதிகாரிகள் அமெரிக்காவில் இவ்வாறு செயற்படுவதற்கான அனுமதி வழங்கப்படுமா எனவும் சீனாவின் ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்தின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் வினவப்பட்டுள்ளது.
சியோன் தேவாலயத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்றது. தாக்குதல் தொடர்பான இதுவரை ஊடகங்களுக்கு வெளியிடப்படாத சிசிடிவி காட்சிகளை ஜனாதிபதி ஆணைக்குழு பகிரங்கப்படுத்தியது. உயிர்த்த ஞாயிற்று தினத்தன்று மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் தாக்குதலை நடத்தியவர் தாக்குதல் நடத்தப்பட்ட நாளுக்கு முதல் நாள் இரவு மட்டக்களப்புக்கு பயணிகள் பேருந்திலேயே குண்டை மட்டக்களப்புக்கு எடுத்துச் சென்றதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தெரியவந்தது. தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த குற்ற புலனாய்வு பிரிவின் தலைமை போலீஸ் பரிசோதகர் சமன் வீரசிங்க சியோன் தேவாலய தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களை முன்வைத்து ஆணைக்குழுவில் சாட்சி வழங்கினார். இதன்போது சாட்சியம் அளித்து அவர் சியோன் தேவாலயத்திற்கு அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது தாக்குதலை நடத்தியவர் முகமது நாசர் முகமது ஆசாத் என அடையாளம் காணப்பட்டதாக கூறினார். தாக்குதல்தாரி 2005-2012 ஆண்டுகளில் கட்டாரில் வசித்து பின் நாடு திரும்பியவர் என அவர் சாட்சியம் அளித்தார். முகமது ஆசாத் 2012 அப்துல் ரஹீம் ஃபெரோசா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் அந்த பெண் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு சாய்ந்தமரத்தில் உள்ள ஒரு வீட்டில் இடம்பெற்ற வெடிச்சம்பவத்தில் உயிரிழந்ததாகவும் அவர் சாட்சியம் அளித்தார். தனது மகனின் புகைப்படங்களை எரித்ததற்கான ஆதாரங்களை மறைத்த குற்றச்சாட்டில் கைதான தாக்குதல் நடத்தியவரின் தாய் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சியோன் தேவாலயத்தில் தாக்குதலில் நடத்தியவரும் அவரது மனைவியும் தாக்குதலுக்கு 3 நாட்களுக்கு முன்னர், அதாவது 2019 ஏப்ரல் 18 இரவு கல்முனையிலிருந்து கொழும்பை வந்தடைந்ததாக சாட்சியாளர் கூறினார். அவர்கள் கொள்ளுப்பட்டியில் லக்கி பிளாசா தொடர்மாடி வீட்டு தொகுதியில் தங்கியிருந்த சஹ்ரான் ஹாசிம், அவரது மனைவி மற்றும் பிள்ளை ஆகியோரை கடுவாப்பட்டி தேவாலயத்தில் குண்டு தாக்குதல் நடத்திய முகமது ஹஸ்தூன் மற்றும் அவரின் மனைவி சாரா ஜஸ்மின் அல்லது புலஸ்தினி ஆகியோர் சந்தித்ததாக சாட்சியாளர் கூறினார். பின்னர் ஏப்ரல் 20 மதியம் முகமது ஆசாத்தின் வாகனம் சஹரான் ஹாசிமின் சகோதரர் ரில்வான் தங்கியிருந்த பானத்துறையில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றிருந்ததாக அவர் கூறினார். சியோன் தேவாலயத்தில் தாக்குதல் நடத்திய முகமது அகமது ஆசாத் தாக்குதலுக்கு முந்தைய நாள் இரவு 8:52 மணியளவில் மருதானி சாகிரா கல்லூரி அருகே கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி சென்ற பேருந்தில் ஏறியதாகவும் சாட்சியாளர் கூறினார். தாக்குதல் நடத்தியவரின் முதுகில் ஒரு பை மற்றும் கைகளில் மற்றொரு பை இருந்ததை சிசிடிவி காட்சிகள் தெளிவாக காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த பெரிய பையை அவர் பேருந்தின் அடிப்பகுதியில் வைத்ததாக ஓட்டுநர் கூறியதாக சாட்சியாளர் கூறினார். கொச்சிக்கடை தேவாலயத்தில் தாக்குதல் நடத்திய அலாவுதீன் முகமது என்பவரே அவருக்கு பஸ்ஸினுடைய இருக்கையை முன்பதிவு செய்ததாகவும் சாட்சியாளர் கூறினார். ஏப்ரல் 21 அதிகாலை 2:16 மணியளவில் குண்டுதாரி பேருந்திலிருந்து இறங்கி ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு சென்றதாக சிசிடிவி காட்சிகள் புலப்படுத்துவதாகவும் சாட்சியாளர் தெரிவித்தார். குண்டுதாரி அதிகாலை 4:39 மணி வரை பள்ளிவாசலுக்கு முன்னால் காத்திருந்ததாகவும் அவர் கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தும் அவருக்கு அருகில் தரையில் கிடந்ததாகவும், ஆனால் அந்த வழியாக சென்ற போலீஸ் மொபைல் கண்காணிப்பு வாகனங்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை என அவர் ஆணைக்குழுவில் விளக்கம் அளித்தார். அதிகாலை 4:39 அளவில் பள்ளிவாசல் திறக்கப்பட்டதாகவும் அப்பொழுது குண்டுதாரி பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து பல மணி நேரம் அமைதியின்றி நடந்து கொண்டதாகவும் பிரதான போலீஸ் பரிசோதகர் கூறினார். காலை 8:32 அளவில் குண்டுதாரி சிவப்பு நிற டி-ஷர்ட் அணிந்து ஒரு பையுடனும் கையில் ஒரு பையுடனும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டதாக சாட்சியாளர் ஆணைக்குழுவில் தெரிவித்தார். அவ்வாறு வந்தவர் காலை 9:03 அளவில் சியோன் தேவாலயத்தில் குண்டை வெடிக்கச் செய்ததாகவும் போலீஸ் பரிசோதகர் சமன் வீரசிங்க ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சுட்டிக்காட்டினார். தாக்குதல் நடந்த இடத்தில் குண்டுதாரியின் கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறிய அவர் அதற்கு பயன்படுத்தப்பட்ட சிம் மற்றொரு நபரின் பெயரில் இருப்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் கொரோனா அச்சுறுத்தல் நிறைவடையாத நிலையில் ரத்தம் உறிஞ்சும் உண்ணிகள் பெருகி மக்களுக்கு பல நோய்களை விளைவிப்பதனால் ரஷ்ய அரசு தற்போது திணறி வருகின்றது. கொரோனா பாதிப்பே முடியாத சூழலில் தற்பொழுது ரஷ்யாவில் பரிணாம வளர்ச்சியில் ரத்தம் உறிஞ்சும் உண்ணிகள் உருவாகியுள்ளது. இந்த உண்ணிகள் தற்பொழுது ரஷ்யா, சைபீரியா நாடுகளில் அதிக அளவில் இனப்பெருக்கம் செய்து வருகின்றது. இதுவரையிலும் சுமார் 8,215 பேர்
இந்த இரத்தம் உறிஞ்சும் புதுவகை உண்ணிகளினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதிலே 2125 பேர் குழந்தைகள் எனவும் ரஷ்ய மருத்துவர்கள் தங்களது அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். மனிதர்களை கடிக்கும் இந்த உண்ணிகளினால் பல நோய்கள் உருவாகுவதாகவும், குறிப்பாக மனித மூளையில் ஒருவித வீக்கத்தை ஏற்படுத்தும் என்செபாலிடிஸ் நோய் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் நரம்பு மண்டலம், இதயம் உள்ளிட்டவை கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிடுகின்றனர். ஆப்கானிஸ்தானில் காந்தகார் மாகாணத்தில் ஹோஸ்ட்ரோட் என்ற இடத்திலிருந்து பிரதான நகரத்திற்கு நேற்று முன்தினம் மதியம் பலரை ஏற்றிக்கொண்டு ஒரு வாகனம் சென்றது. அப்பொழுது சாலையோரம் புதைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு ஒன்று பலத்த சத்தத்துடன் வெடித்ததில் அந்த வாகனம் சிக்கியது. இதனால் அந்த பகுதியை கரும்புகை சூழ்ந்தது. இந்த குண்டுவெடிப்பில் அந்த வாகனம் உருக்குலைந்து போனது. அதில் பயணம் செய்தவர்களில் 9 பேர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். குண்டுவெடிப்பில் சிக்கிய வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் தலிபான் பயங்கரவாதிகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற ஸ்பினிகாரி கிராமத்தை சேர்ந்தவர்கள் என தகவல்கள் கூறுகின்றன. இந்த வாரத்தில் அங்கு சாகாலிகூட் மற்றும் நிஷ் பகுதிகளில் நடந்த சாலையோர குண்டுவெடிப்புகளில் பலர் கொல்லப்பட்ட நிலையில் இந்த குண்டுவெடிப்பு அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்பாவி பொதுமக்களை பழிவாங்கியுள்ள இந்த குண்டுவெடிப்புகள் குறித்து ஆப்கானிஸ்தானில் உள்ள ஐநா துணை தூதரகம் கவலை தெரிவித்துள்ளது. இந்த சாலையோர குண்டுவெடிப்புகளுக்கு தலிபான் பயங்கரவாதிகளை ஆப்கானிஸ்தான் அரசு குற்றம் சுமத்துகின்றது. ஆனால் தலிபான்கள் தரப்பில் இதுகுறித்து வாய் திறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் கடந்த 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிபர் பசார் அல் ஆசாத் படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்கள் படைகளுக்கும் இடையே உள்நாட்டு போர் மூண்டது. இந்த போரில் இதுவரை 3,80,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நாட்டின் மக்கள் தொகையில் பாதி பேர் இடம்பெயர்ந்துவிட்டனர். ஆனாலும் தொடர்ந்து 10வது ஆண்டாக இந்த போர் நீடித்து வந்தது. அதிபர் பசார் அல் ஆசாத்திற்கு ஆதரவாக கிளர்ச்சியாளர்கள் பகுதிகளில் ரஷ்யா அவ்வப்போது குண்டுவீச்சு நடத்தி வருகின்றது. கடந்த மார்ச் மாதம் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தம் அமுலுக்கு வந்த பின்னர் முதல் முறையாக கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் முக்கிய பகுதியான ஹமா, இத்லிப், லடாக்கியா மாகாணங்கள் சந்திக்கும் ஒரு பகுதி மீது 3ஆம் தேதி அதிகாலை வரை ரஷ்ய போர் விமானங்கள் தொடர்ந்து குண்டுவீச்சில் ஈடுபட்டன. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. ஆனால் அந்த பகுதியில் உள்ள எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் கூறும் பொழுது ரஷ்ய தாக்குதலின் காரணமாக அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வடக்கே உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுவிட்டன என தெரிவித்தனர். ரஷ்யாவில் சைபீரிய நகரமான நோரல்ஸ்க் அருகே உள்ள முன்னணி நிக்கல் மற்றும் பல்லேடியம் உற்பத்தியாளரான நோரல்ஸ்க் நிக்கலின் துணை நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு மின் நிலையம் இயங்கி வந்தது. இதன் பிரமாண்ட எரிபொருள் தொட்டி கடந்த வெள்ளிக்கிழமையன்று இடிந்து விழுந்ததில் ஆர்டிக் வட்டத்தில் உள்ள அம்பர்னியா ஆற்றில் 20,000 டன் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு பின்னர்தான் இந்த சம்பவம் குறித்து ரஷ்ய அதிபர் புதின் கவனத்திற்கு சென்றது. இதில் அவர் கடும் கோபத்தை வெளிப்படுத்தினார். அவர் உடனடியாக அவசர நிலையை அறிவித்தார். ஞாயிற்றுக்கிழமையன்று சமூக ஊடகங்களில் பரவிய பிறகுதான் இது பற்றி தனது கவனத்திற்கு வந்ததாக பிராந்திய கவர்னர் அலெக்சாண்டர் உஸ் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவம் குறித்து அதிபர் புதின் விசாரணை நடத்த உத்தரவிட்டார். அந்த மின் நிலையத்தின் நிர்வாகி கைது செய்யப்பட்டார். ஆனால் இந்த சம்பவம் குறித்து சரியான நேரத்தில் தெரிவித்து விட்டதாக நோரல்ஸ்க் நிக்கல் தெரிவித்தார். இந்த எண்ணெய் கசிவினால் விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அம்பர்னயா ஆறு சிவப்பு ஆறாக மாறியுள்ளது. அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதனால் அங்கு தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைக்கு உதவ கூடுதல் படைகள் அனுப்பி வைக்கப்படும் என தகவல்கள் கூறுகின்றன. இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் கடினமானதாக இருக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த விபத்து நவீன ரஷ்ய வரலாற்றில் அளவின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 2வது பெரியது என நம்பப்படுவதாக உலகின் வனவிலங்கு நிதியத்தின் நிபுணர் செய்தி நிறுவனம் ஒன்றிடம் தெரிவித்தார்.